quality and satisfaction always. இந்த இனிய நாள் சிறப்பு விருந்தினர்களின் வருகையால் மேலும் அழகானது. I welcome all the dignitaries, staff, beloved relatives, friends and everyone present over here. இறைவனின் ஆசியுடன் இந்நிறுவனம் சிறக்க வாழ்த்தி இவ்விழாவை இனிதே துவங்குகிறோம். நிகழ்ச்சியின் முதலாவதாக தமிழ் அன்னையை போற்றும் விதமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரையும் இருக்கையை விட்டு எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சாதனம் செல்வ செழிப்புடன் தலைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு மங்கள விளக்கேற்ற நமது விருந்தினர்களை அன்போடு அழைக்கிறோம். இதற்காக திரு ஜி அற்புதராஜ் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு ஜி அற்புதராஜ், திருமதி ஏ சாரதா, திரு பி முனுசாமி, திரு பி ரவி, திருமதி ஆர் சாவித்ரி, திரு எஸ் கார்த்திக், திருமதி கே ராதா, திரு டி ஜனார்த்தனன், திருமதி ஜே மஞ்சுளா, திரு ஜி தனசேகர், திருமதி டி சங்கீதா, திரு கே சந்திரவேல், திருமதி சி கலைவாணி அனைவரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
தெய்வத்தினுடைய முதல்வன் தான் தீபக் சார். சென்னை என்ற ஒரு உலகத்தை நான் பார்த்ததுக்கு இது காரணமானவங்களே நம்ம மோகன்லால் விசாரியோட தகவல் தீபக் சார் அவர்கள் மூலமாக தான் நான் அங்கே போயிட்டு இன்னைக்கு எல்லா வேலைக்கும் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கும் எனக்கு உண்டான எல்லா பெருமை கொடுக்குறவங்களும் அந்த தெய்வத்துக்கு மதிப்புக்கு மோகன்லால் விசாரி அவர்கள் தான். இந்த சிறப்பான நிகழ்ச்சி எல்லாமே சாக என்பதை என் மனமார்ந்த இதோட வைத்தூக்கி வணங்குகிறேன். அடுத்தபடியாக தொழில்களில் எவ்வளோ போட்டி பொறாமை நிறைய இருக்கு இந்த காலத்தில். அதையெல்லாம் சாதிச்சுக்கிட்டு என்ன கூட நிறைய பேர் உழைக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஆறுதலாக இருந்த அருமைமிகு அண்ணன் சொல்லிக்கலாம், அருமைமிகு அண்ணன் திரு ஓம் பிரகாஷ் அவர்களை இது ஒரு அரசியல் நிகழ்வா நான் நடத்தியிருந்தா இது வேற மாதிரி இருந்திருக்கும். இது அரசியல் அப்பாற்பட்டது. இங்க வந்திருக்கிற எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அரசியலும் சரி தொழிலும் சரி. இந்த ஒரு சின்ன கிராமத்துல நான் பிறந்து இந்த பெரியவர்கள அருமைமிகு அண்ணன் திரு மணிசன்ன திண்டுக்கல்ல நிறைய உதவிகளை செய்யறாரு. அவங்கள கூட நாங்க கூட பேசுறதா எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல திட்டங்களை செய்யணுன்ற ஒரு எண்ணம் நம் மனசுல வருது. அதனால அருமைமிகு அண்ணன் மணிசன்னனுக்கு நாங்க அதிகப்படியாக நன்றி கடன் பட்டு அடுத்தபடியாக அருமை அண்ணன் திருவாரூர் மன்னார்குடியில் இருக்கின்ற அருமை அண்ணன் செல்வனன் அவர்களுக்கும் நாங்க நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாருக்கும் சம்பளத்தை இன்னைக்கு 4 காரு 5 காரு வச்சிருக்கான்றது ஒரு பெருமைக்கெல்லாம் சத்தியமா அதுக்கு முன்னுதாரணம் நான் கிடையாதுங்க. ஒரு நாள் நான் ஆட்டோல போய்கிட்டு இருக்கேன். அருமை அண்ணன் மன்னார்குடி செல்வனன் அவர்கள் என்னண்டு இருக்கிற கருப்பு கலர் ஹேரியர் கார் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை எதுவுமே பேசல. நீங்க என்ன இவ்வளவு நாள் ஆட்டோல போறீங்க, நீங்க அந்த காரை எதுவுமே பேசாம அந்த சாவியை என்கிட்ட கொடுத்து அந்த கார்ல தான் இன்னைக்கு நான் தமிழ்நாடு ஃபுல்லாக சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அருமையான திரு செல்வன் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன். அடுத்தபடியாக நமது திருவாரூர் மாவட்டத்தில் நமது தியாகராஜன் அவர்கள் ட்ரேடிங்ல நம்பர் 1 இருக்கிறாரு. பல பிசினஸ்லயும் பல அரசியல்லையும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா இருக்காரு. அவர்களெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவ் பர்சன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை அண்ணனாவும் தம்பியாவும் மதிச்சு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஊக்குவிக்கிறதுனாலதான் ஒவ்வொரு வளர்ச்சியும் எனக்கு அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இங்க இருக்கிற எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரணும். நீங்க எல்லாரும் என்ன மனப்பூர்வமா என்னை ஆசீர்வதிக்கணும். ஏதாவது இந்த விழாவில் நிறைவுகள் இருந்தாலும் எங்களை மன்னிக்கணும். அருமைமிகு தேவராஜனுக்கு நான் நன்றி. ஒரு எங்களுடைய இயக்கத்தை தமிழ்நாடு பேடி அண்ட் ரைஸ் டெவலப்மெண்ட் நாங்க ஒரு சங்கம் வச்சிருக்கோம். அந்த சங்கத்துல அருமையண்ணன் நமது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த லயன்ஸ் சவரிகான் மணிஸ்ட்ரேடர்ஸ் அவர்கள் மாநில தலைவராக நாங்கள் நியமிச்சிருக்கோம். அருமையண்ணனோட வழிகாட்டுதல எங்களோட தமிழ்நாடு பேடி அண்ட் ரைஸ் டெவலப்மெண்ட் என்ற ஒரு யூனியனை நாங்கள் நல்ல முறையில் செயல்படுத்திட்டு இருக்கோம். அண்ணனுக்கு அதுக்கு நான் நன்றி கடப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய டெண்டரில் கலந்துருக்கேன். நமக்கு என்னோட கம்பெனி எஸ்கே ட்ரேடர்ஸ், எஸ்கே பிக்சர்ஸ், அது மாதிரி 2-3 கம்பெனி நான் நடத்திட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டெண்டர் போட்டுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா ட்ரேடிங் வித் ஒரு மாடர்ன் ரைஸ் மில் இருந்தால் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்டை எடுக்க முடியும் சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வச்சுட்டாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியாம மூச்சுட்டு இருந்தேன். இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போய் ஒரு 6 மாசம் உழைப்பு வேஸ்டா போச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடவுளால மதிப்புக்குரிய அண்ணன் திரு கிருஷ்ணன் அவர்கள் பள்ளிப்பட்டு அல்லிங் அசோசியேஷன் தலைவராக இருக்கிறாரு. அண்ணனோட வழிகாட்டுதலால இந்த மில்லை உருவாக்குறதுக்கு காரணம் அவரும் அவருடைய சன் ரத்னகுமார் அவர்களுக்கும் நான் மிகவும் நன்றி கடன்.
எங்களுக்கு எங்கள் யூனியனில் பொருளாளர் இருக்கிறாரு. அது நமது அண்ணன் ராஜான்னு சொல்லுவாங்க. மணப்பாறை மாவட்டம், திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு டெய்லி அவங்க மில்லில் 2 மில் இருக்கு, நிறைய வேலை கொடுத்துட்டு இருக்காரு. அவரும் வந்து எங்களுக்கு இதில் வழிகாட்டுதலாக இருக்கிறதுனால அவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அது இல்லாமல் நம்ம யூனியன் சார்பாகவும் எங்களுடைய நல்ல பல திட்டங்களுக்கு ஆந்திராவிலிருந்து பல அரசியல் வேலை அண்ணனுக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நான் கூப்பிட்ட ஒரே பேரால இன்விடேஷன் கூட தயவுசெய்து எல்லாருக்கும் மட்டும் என்னால் கொடுக்க முடியல. எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பினேன். அதனாலே எல்லாரும் என்னை மன்னிக்கணும். அடுத்த முறை நான் வேற ஏதாவது பண்ண சொல்ல எல்லாரோடைய ஆசீர்வாதத்தில் இன்விடேஷன் எல்லாரும் வீட்டில் கொடுத்து நான் உங்களை ஆசீர்வாதத்தோடு உங்களை அழைத்து போறேன்ட்டு நான் நினைக்கிறேன். அது கடவுள் எனக்கு அருள் புரியலாம். ஆந்திராவிலிருந்து வந்திருக்கிற அருமை அண்ணனுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தத்தெடுத்து அவங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாம் செஞ்சு ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அவர் மிகவும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அதுக்கான மனுஷனும் நிறைய உதவிகளை செய்கிறாங்க. இந்த மாதிரி நல்லவர்களுடைய நட்பு கிடைத்தாதான் அடுத்த கட்டமாக நானும் பல நல்ல உதவிகளை செய்யறதுக்காகவும் அடுத்தது கடவுள் எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை வழங்குவார்னு என்னோட இருக்கின்ற அனைவருக்கும் நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தபடியாக திருச்சி வெங்கடேஷ் அவர்களை இந்த ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். அன்பு தம்பி நமக்காக நிறைய உதவிகள் செஞ்சுட்டு எங்களோட பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருக்கும் நாங்கள் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். மதிப்புக்குரிய எங்களுக்கெல்லாம் உண்மையா சொல்ல போனா சோறு போட்டு வளர்த்த தெய்வத்தினுடைய தவப்புதல் வருது. அவருக்கு டைமே இருக்காது. அவரோட கமிட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையில் விட டி நகர்லேருந்து புஷ்வாக வராங்களே நாங்கள்லாம் பயந்துக்கிட்டு நிற்போம். ஐயோ தீபக் சார் நாங்கள் கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் பார்த்து இப்படி தான் வளரணும், இப்படி தான் இருக்கணும் அண்ட் அவரோட பாடத்தில் நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு 0.5% தான் இந்த நிகழ்ச்சி. அதனால சார் ஏதாவது குறைகள் இருக்கு நான் ஒன்று கற்றுக்கிட்டு இருந்து கிளம்புவேன். என்னன்னா எவ்வளவு பெரிய உயரத்தை நம்ம வாழ்க்கையில தொட்டாலும் சேர மாதிரி எப்பவுமே வந்து ரொம்ப தன்னடக்கமா இருந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நெக்ஸ்ட் மிஸ்டர் பி வெங்கட்ரமணா ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்கு திரு சம்பத்குமார் அவர்களை அழைக்கிறேன். மிகப்பெரிய கைத்தட்டல்கள் பார்க்கலாம். நம்ம ஊர் மக்கள் எவ்வளவு மேக்ஸிமம் கைத்தட்டல் கொடுக்குறீங்க. தமிழ் இல்லை, ஒன்லி ஆந்திரா తెలుగు. నేను తెలుగులోనే చెప్తాను. మాయ ఎలా రావచ్చు? இங்கே வந்த எல்லாருக்கே வணக்கம் சொல்கிறேங்க. ஆந்திரா ஊழியர் மத்திய அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆந்திராவுக்கு வந்திருக்காரு. சம்பத் சார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். బాగా ఎక్కువగా ఇండస్ట్రీస్ వ్యాపారాన్ని అభివృద్ధి చెంది బాగుండాలని చెప్పి మనస్ఫూర్తిగా జరుగుతారు. థ్యాంక్ యూ. சம்பத் சார் நல்லா மனசுக்கு இன்னும் கொஞ்சம் மில்லு கட்டுப்பாடுன்னு சொல்கிறார். இது பெஸ்ட் பண்ணியிருக்காரு சார். இது நிறைய பேர் நினைப்பதாங்க அவர். ஆனால் எல்லாருக்கும் மக்களுக்காக நினைப்பவர். அந்த நல்ல மனசுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டா அவருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு. சம்பத் சார் ரொம்ப வருஷம் திருப்பி மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப நல்லா ஃபீலிங் இருக்குது. அவர் ரொம்ப நல்லா ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்திருக்காங்க. அவருக்கு பெஸ்ட் விஷஸ் அண்ட் நல்லா க்ரோத் பண்ணோம். அவங்க உங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸோடு நல்லா க்ரோத் பண்ணோம். தேங்க்யூ. திரு எம் சவரகாமன் மனிஷ் ட்ரேடர்ஸ் லிமிடெட்
இந்தியாவில் தலை சிறந்த வணிகருக்கான விருது வழங்கி நாங்கள் கூட இருந்து ஓய மாட்டோம். சிறந்த வணிகருக்கான விருதை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் என்பது மிக மகிழ்ச்சி இருக்கிறது. நன்றி, வணக்கம். கௌரவிக்கும் விதமாக it's a small love from Mr. Sampath Kumar sir. Give them a big round of applause, please. எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பத் சார் அவராது அது ஒரு நல்ல மனுஷன். அதாவது அவர் சொல்லணும் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய கஷ்டத்தை அறிந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர் சம்பத் சார் அவர்கள். அதற்காக நான் அவரை மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவருக்காக தினசரி எங்கள் குடும்பத்தில் பிரேயர் நடந்துகிட்டு இருக்கு. இவர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிசினஸ் பண்றதுக்கு இணையான பேக் சைடில் இவருக்கு நிறைய எதிர்ப்புகள், இவருக்கு எப்படியாவது ஏதாவது இடைஞ்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில மோட்டிவ்கள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறோம். அந்த குடும்பம் இன்னும் செழிப்போடு ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Small love from our family, sir. Sir, இங்க பாருங்க. Sir, one second, இங்க பாருங்க. Titan Plumbing. There is no word to tell anything about Sampath sir. Since last 17 years I know very well him. அவர்கிட்ட இருந்து ஒரே ப்ளஸ் பாயிண்ட், அவர் கோவமே வராது. எந்த வேலை சொன்னால் எஸ் நம்ம பண்ணிடலாம். நைட் 2 மணிக்கு கூப்பிட்டா கூட பண்ணிடுவோம். அர்ப்பணம் இருந்தால் கூட 2 ஹவர்ஸில் வந்துடுவாங்க. நான் ஸ்டார்ட் பண்ண டெக்ஸ்டைல் இந்தியா 2004 புருஷாகத்தில் இனாகிரேஷன் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது அவரோட டீம் முரளி, ராஜேஷ் இருக்கிற டீம் எல்லாமே டாப் டீம். யாருமே எந்த வேலைக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, எப்போனா ரெடியாக இருப்பார். ஸோ தட் இஸ் தி ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் Sampath sir, and he has come to this point today. So I wishes all the best to him and all his team. Thank you very much. Very excited and grow industry towards our hero. இனிப்புடன் இந்த அழகான இனிப்பான இண்டஸ்ட்ரி மேலும் சிறக்க வாழ்த்துக்களோடு எங்களுடைய நம்மளோட பெரிய கைத்தட்டல்.
சவரிகான், திண்டுக்கல் மணிசங்கன் நான் அன்பா கூப்பிடுவேன். அவர் திடீர்னு உடனே ஃபோன் பண்ணி நான் சொல்றாரு, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், நான் பேசவே இல்லை, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அண்ணா அம்மாவுக்கு அரைவேட்டில் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுறோம். உடனே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அண்ணா இளம் பிள்ளை பட்டு இந்த உடைய வந்து கொஞ்சம் எல்லாரும் ஏதோ ஒன்று அரசியல்வாதை கொடுக்குற மாதிரி நினைக்க கூடாது. இதை வந்து இளம் பிள்ளை பட்டுவாங்க. இந்த சேரீயை வந்து இளம் பிள்ளைல ஆர்டர் கொடுத்து உடனே பார்த்தீங்கன்னா 200 படம் வந்து பஸ்ல வந்துருச்சுங்க. அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய் ரேஞ்ச் இருக்கு அந்த சேரீ. ஏன்னா அந்த ஹோல்சேல்ல வாங்கியிருக்காரு, கடையில் சொல்றாங்க. இதே மாதிரி சேரீ எல்லாருக்கும் கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லாருக்கும் வேட்டியை எடுத்து வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு கொடுக்குறதுக்காக முடிவு பண்ணோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 செட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் ஒரு பண்டல் வந்து வேஸ்ட் வராமல் போச்சு. ஈரோட்டில் ஆர்டர் கொடுத்தோம், அது வராததுனால கொஞ்சம் இந்த தடவை கம்மியாக கொடுத்து மீதி எல்லாமே வந்து இன்னும் 4 நாளையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். அதுக்கு அண்ணனுக்காக நம்ம நன்றி சொல்லணும். இது இந்த படம் இளம் பிள்ளை பட்டு வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. அது அண்ணன்